தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேர்தலில் கடைசி முறையாக போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக அமைச்சர் துரைமுருகன், இவருக்கு வயது 85 வயதாகிவிட்டது. இவர் கடந்த சட்டசபை தேர்தலில் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 600 வாக்குகள் வித்தியாசத்தில் கடைசி சுற்றில் வெற்றி பெற்றார். தற்பொழுது திமுகவின் பொதுச் செயலாளராகவும் தமிழக அமைச்சராகவும் உள்ளார். வயது மூப்பால் அவதிப்படுகிறார். அடிக்கடி மருத்துவமனையில் போய் படுத்துக் கொள்கிறார். இவருக்கு வயது மூப்பால் அவதிப்படுவதால் ஞாபக மறதி மற்றும் உடல்நல கோளாறு ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவரை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்குவதா, அமைச்சரவை பதவியிலிருந்து நீக்குவதா என்று திமுக குழம்பி இருந்தது. இந்த சூழ்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படாது என்று திமுக உறுதியாக முடிவெடுத்திருந்தது. ஆனால் நேற்றைய தினம் துரைமுருகன் அவர்கள் வருகிற சட்டசபை தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். காட்பாடி தொகுதியிலேயே, தன்னுடைய சொந்த தொகுதியான காட்பாடி தொகுதியிலேயே போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார். தற்பொழுது வயது அவர் 85 வயது ஆகிறது. அவர் கடந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் பயணம் முடிவடைந்து விட்டது என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது மீண்டும் போட்டியிடுகிறார். இது அவருக்கு கடைசி தேர்தல் என்று கூட சொல்லலாம். இனிமேல் வருங்காலங்களில் திமுக அவருக்கு போட்டியிட வாய்ப்பு தருமா என்பது கேள்விக்குறி. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் கடைசி முறையாக காட்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார் திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள். கடந்த முறையே 600 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். இந்த முறை வெற்றி பெறுவாரா? கடைசி தேர்தல் அவருக்கு வெற்றி கனியை கொடுக்குமா அல்லது கடைசி தேர்தல் அவருக்கு தோல்வியை கொடுக்குமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.